வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 25 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரெஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,059.77 332 PTS 0.43 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். HCL Tech 2.11 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.60 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,767.45 விழுக்காடு ஆக உள்ளது. -0.43 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. நீட் தேர்வுத்தாள் கசிவு எதிரொலி. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நாடு தழுவிய போராட்டங்களை அடுத்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தில் இருந்து விலகும் இரண்டாவது அமைச்சர் இவராவார். IDFC ஃபர்ஸ்ட் வங்கியின் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 132 விழுக்காடு உயர்வு. IDFC ஃபர்ஸ்ட் வங்கி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபம் 132.2 விழுக்காடு அதிகரித்து ரூ. 1075 கோடியாக உயர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் வங்கியின் நிகர வட்டி வருவாயும் 21 விழுக்காடு அதிகரித்துள்ளது. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 37 விழுக்காடு அதிகரிப்பு. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி முதல் காலாண்டில் நிகர லாபம் 37 விழுக்காடு அதிகரித்து ரூ. 796 கோடியாக பதிவு செய்துள்ளது. வலுவான கடன் தேவை காரணமாக வங்கியின் நிகர வட்டி வருவாய் 32 விழுக்காடு உயர்ந்துள்ளது. ஈரானிய கடல் பகுதியில் LPG கப்பல் மீது தாக்குதல். இந்திய ஊழியர்கள் பாதுகாப்பு. ஈரானிய கடல் பகுதியில் மொசாம்பிக் கொடியுடன் சென்ற LPG கப்பல் தாக்கப்பட்டதை அடுத்து இந்திய தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து வருகிறது. கப்பலில் இருந்த அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 சரிவுடன் முடிவு. நிஃப்டி பேங்க் உயர்வு. PSE சென்செக்ஸ் 0.43 விழுக்காடு சரிந்து 76,059.77 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 குறியீடு 23,767.45 புள்ளிகளிலும் சரிவுடன் முடிவடைந்தன. இந்த சரிவு போக்கிற்கு மாறாக நிஃப்டி பேங்க் குறியீடு 0.18 விழுக்காடு உயர்ந்து 56,693.50 புள்ளிகளில் நிறைவடைந்தது. NDBC வாரியம் 12,000 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட ஒப்புதல். பொதுத்துறை மின் நிறுவனமான NDBC இன் வாரியம் மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் மூலம் 12,000 கோடி ரூபாய் வரை திரட்ட ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கிடையில் பங்குச் சந்தையில் NDBC பங்குகள் 0.40 விழுக்காடு சரிந்து ரூ. 347.20 ஆக முடிவடைந்தன. ஜூலையில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு. சேவைகள் துறை பலவீனமடைந்ததால் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத குறைந்த வேகத்திற்கு சரிந்தது. HSBC ஃபிளாஷ் இந்தியா PMI உற்பத்தி மற்றும் சேவைத்துறை வெளியீட்டு வளர்ச்சியில் குறைவை சுட்டிக்காட்டியுள்ளது. தங்கம் விலை அவுன்சிற்கு $4,067.60 ஆக உயர்வு. கச்சா எண்ணெய் சரிவு. தங்கம் விலை 0.52 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,067.60 ஆகவும் வெள்ளி விலை 1.48 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.66 ஆகவும் முடிவடைந்தன. இதற்கிடையில் கச்சா எண்ணெய் விலை 3.12 விழுக்காடு சரிந்து ஒரு பேரல் $89.31 ஆக நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 96.56 ஆக உயர்வு. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் வலுவடைந்தது. USD INR ஜோடி 0.33 விழுக்காடு சரிந்து 96.56 ஆக முடிவடைந்தது. உலகளாவிய சந்தை மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார குறிகாட்டிகளுக்கு மத்தியில் இந்த மீட்பு ஏற்பட்டுள்ளது. மல்டிபேக்கர் பங்கான இன்டோ SMG இல் ஆஷிஷ் கச்சோலியா முதலீடு அதிகரிப்பு. பிரபல முதலீட்டாளர் ஆஷிஷ் கச்சோலியா 200 விழுக்காடுக்கும் மேல் உயர்ந்துள்ள மின் உறை தயாரிப்பு நிறுவனமான இன்டோ SMG இல் தனது பங்குகளை அதிகரித்துள்ளார். இந்நிறுவனம் அதன் நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 136 விழுக்காடு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் ரூ. 3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,067.60 0.52 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,26,275 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.52 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,046.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன.
வெள்ளி $58.66 1.48 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் $1821 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.48 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.80 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $89.31 3.12 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.12 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $92.19 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.56.33 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 33 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.88 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3106. பெங்களூரு $944.50 $3021. ஹைதராபாத் $994 $3191. ஆந்திர பிரதேசம் $966.50 $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.